கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணும் மாப்பிளையும் சாப்பிட போவாங்க. அவளும் ரொம்ப நேரம் பசியில இருக்கிறதுனால இலையில இருக்கிற ஒரு ஐட்டத்தை சாப்பிட போவா. அதை பாக்குற நம்ம ஹீரோவும் அவ கையை தட்டி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டத்தையா சாப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுன்னு சொல்லுவா. அவ அது மாதிரி பண்ணதும் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஃபுல் நான் வெஜிடேரியன். ஆனா அவளோட புகுந்த வீட்ல எல்லாருமே வெஜிடேரியனா இருப்பாங்க. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப அவளையும் வெஜிடேரியனா மாற சொல்லிடுறாங்க. அவளுக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன் ஃபுட்டாவே சாப்பிட்டுட்டு இருப்பா. ஒரு நாள் அவளும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவும் வீக் ஆயிருப்பா. அதனால அவளால ஒழுங்காவும் ஒர்க் அவுட் பண்ண முடியாம இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் வீட்டுக்கு போகும்போது ஒர்க் ஆகாம இருக்கும். அதனால ஸ்டெப்ஸ் ஏறி தான் வீட்டுக்குமே போவா. ஒரு 3 ஃப்ளோர் ஏறிட்ட அப்புறம் அவளுக்கு ரொம்பவே மயக்கமாவே இருக்கும். அதனால அந்த படிக்கட்டிலே ஒரு ஓரமா உட்காந்துட்டு என்ன நம்ம இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிச்சுட்டு இருக்கா. நமக்கு ஏன் இது மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்ப டாக்டருமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க டயட்ல அட்லீஸ்ட் எக் மட்டுமாச்சும் ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவளோட ஹஸ்பண்ட் கிட்டமே சொல்றா. அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்னது எக் சாப்பிடணுமா, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது, வெஜ்லயே எக்குக்கு ஈக்குவலா நிறைய ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப அவளும் இதுக்கப்புறம் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எக்லாம் வாங்கிட்டு வீட்டுல யாரும் இல்லாத போது சமைச்சு சாப்பிடுவா. வாங்கிட்டு முட்டையை ஒரு கபோர்ட்லயே ஒளிச்சு வச்சிருந்திருப்பா. ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்டுமே அதை கண்டுபிடிச்சு ரொம்பவும் கோவப்பட்டு அவளை போட்டு திட்டுறாரு. அது மாதிரி திட்டினதே இப்ப அவளுக்குமே ரொம்பவும் கடுப்பாயிடும். கொஞ்ச நேரத்துல இப்ப அவளுக்குமே ஒரு ஃப்ரெண்டுமே கால் பண்ணி அவளோட வீடு பக்கத்துல நான்வெஜ் சாப்பிடுற காம்படிஷனுமே போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இப்ப அவளுமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் பார்த்துட்டு இப்ப அவளும் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளோட ஹஸ்பண்டுமே அங்க வந்துடுறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் வந்தது கூட கண்டுக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா.